குட் ஈவினிங். நான் சித்தா டாக்டர் அருண். இன்றைக்கி மிக முக்கியமாக நிறைய பேருக்கு இருக்குங்க. அதாவது இந்த பிரச்சனைக்கு இது பிரச்சனைனே தெரியாமையும் பல பேரை சுற்றி தீர்வு இல்லாமையும் நிறைய மக்கள் சுற்றி கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. கடைசியாக சித்த மருத்துவத்தில் இது தீர்வு இருக்குமான்னு சொல்கிறாங்க. வந்து நாடி பார்த்துட்ருக்காங்க. அதாவது எதை தின்னா பித்தம் தெளிவுன்னு எல்லாத்தையும் சுற்றிட்டு டாக்டர் பர்ச்சேஸ் சொல்லக்கூடிய எல்லா டாக்டர்கிட்டையும் போய் 10,000 20,000 மருந்து வாங்கிட்டு எதையுமே போடாமல் கடைசியாக வந்துட்டுருக்காங்க. சில பேர் அவங்க குடும்பத்தில் உள்ள பிள்ளைங்களாகட்டும், பையனாகட்டும், பொண்ணாக இருக்கட்டும், இந்த மாதிரி பிரச்சனைகளோட அவதிப்படுறதை பார்த்து தாங்க முடியாமல் பெற்றோர்கள் சரி பண்ணுறதுக்கு வழியே இல்லையான்னு புலம்பிட்டும் பார்த்துட்ருக்காங்க. அது என்னென்னா பொதுவாக மனநல பிரச்சனைன்னு சொல்லிடுறோம். அது மனநல பிரச்சனைகள்லாம் 1008 இது இருக்குங்க. இப்போ பொதுவாக வரக்கூடியது என்னென்னா, இவன் குடிக்கிறான், இவன் லவ் பண்ணுறா, பேச்சை கேட்க மாட்றா, ஒழுங்காக படிக்க மாட்றா, இவன் பைக் வாங்கி கொடுத்தா தான் காலேஜ் போவாங்கிறான், நிலைமையை புரிஞ்சுக்க மாட்றான். இந்த மாதிரி எல்லாமே ஒரு மன ரீதியான பிரச்சனைகள் தான். செய்கிற வேலையில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, எது செஞ்சாலுமே அதில் திருப்தி இல்லாமல் இருக்கிறது, எது கிடைச்சாலுமே அதில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, என்னடா வாழ்க்கைன்னு தோன்றது, வெறுப்பு, விரக்தி, ஆல்கஹால் அடிக்ஷன், திரும்ப திரும்ப தேவையில்லாத எண்ணங்கள் வர்றது, காரணமே இல்லாமல் ஒரு பயம், பதட்டம், எதிர்காலத்தை நினச்சி காரணமே இல்லாமல் ஒரு விதமான இன்செக்யூரிட்டி ஃபீலிங், தற்கொலை உணர்வு, இந்த மாதிரி ஒரு 300-400 விதமான சிம்டம்ஸ் இருக்குங்க. இதில் மனநல பிரச்சனை அப்படின்னாலே என்ன நினைக்கிறாங்கன்னா, பிச்சுக்கிட்டு ரோட்டில் அலையிறதை மட்டும் தான் நினைக்கிறாங்க. அது ஒரு மன சிதைவு நோய், அதுவும் ஒரு வகை தான். அதை சரி பண்ணுறது கூட ரொம்ப ரொம்ப எளிமை. இதோடு ஒப்பிடும்போது, இந்த மாதிரி வாழ்வியல் பிரச்சனைகளோடு ஒப்பிடும்போது அது ரொம்ப எளிமை தான். ஏன்னா அது நோயின்னு தெரிஞ்சிடும், கூப்பிட்டு வந்துடுவாங்க, வற்புறுத்தி மருந்துகள் கொடுத்து சரி பண்ணிடலாம். சித்த மருத்துவத்தில் அற்புதமான தீர்வுகள்லாம் வந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதில் படித்தவங்களுக்கே இதில் விழிப்புணர்வு கிடையாது. தூக்கமே வரல, எவன் தான் தூங்கலை அப்படின்னு சொல்கிறது. அப்படி இல்லாட்டி நம்ம செய்யக்கூடிய வேலையில் தன்னைத்தானே கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறது. செல்ஃபோனை ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறோம், அதனால தான் தூக்கம் வரல, நாளைக்கே மூட்டை கட்டி வச்சிட்டோம்னா தூக்கம் வந்துடும், மறுநாள் வேலை போயிடும். அதை நினச்சி குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வந்துடும். வேலை தான் முக்கியம். தூக்கமின்மை இருக்குன்னா நீ வேலை பார்க்குறதுனாலையோ, செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதுனாலையோ, கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலையோ வர்றதில்லை. அதுக்கு காரணங்கள் மூளையில் இருக்குது. அறிவியல் பயன்படுத்தக்கூடிய விதம் தப்பாக நீ பயன்படுத்திகிட்டு இருக்கேன்னா அதை சரி பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்காக இதை தூக்கி போட்டுட்டு மேலும் மனவேதனோட சுத்தணுங்கிற அவசியம் இல்லை. தூக்கமின்மை ஒரு பிரச்சனைன்னு வராங்க, அதுக்கு தீர்வுகள் ஏற்கனவே சொல்லியாச்சு. இந்த மனசு எப்போதுமே ஒரு பதட்டமாக இருக்குது. காலையில் இருந்துச்சு ஆஃபீஸ் போகும்போதே அப்படியே வயிற்றுலலாம் பட்டாம்பூச்சி பறக்குது, என்னடா வாழ்க்கைன்னு தோன்றுது, எப்படி போய் ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரில, நைட்டு தண்ணி அடிச்சிடலாமான்னு தோணுது, இப்படின்னு ஒரு பதட்ட சுபாவம் இருக்குது. இது அந்த பிரெயின்லேருந்து சுரக்கக்கூடிய ஒரு சில ஹார்மோன்ஸ் நம்ம கிட்னிக்கு மேலே உள்ள அட்ரினல் கிளாண்டை தூண்டி உடம்பை எப்போதுமே ஒரு பரபரப்பிலேயே வச்சுக்கும். ஹார்ட்டு படப்படன்னு துடிக்கும், வயிற்றில் பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு பதட்ட சுபாவம், பதட்ட நோய், மனப்பதட்ட நோய். இந்த மாதிரி இருந்தாலும் ஆண்களுக்கும் வரலாம், பெண்களுக்கும் வரலாம், குழந்தைங்களுக்கும் வரலாம், வயசானவங்களுக்கு வரலாம். இது ஒரு வகை, இது ஒன்று. ரெண்டாவது, எப்போதுமே ஏதாவது காதில் குரல் கேட்குது, கண்ணில் உருவம் தெரியுது, ஒரு விதமான சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது, கொஞ்ச நேரம் கழித்து அது தூக்கு மாட்டிக்கணும்னு கூட தோணுது. இந்த மாதிரியான ஒரு ஆடிட்டரி விஷுவல் ஹாலுசினேஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இது 2. இது இல்லாமல் 3வது ஒன்று, அதாவது எது இருந்தாலுமே ஒரு நிறைவு இல்லை. இப்போது 10 லட்ச ரூபா காசு ஒரு கடன் இருக்குது, சரி பண்ணால் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. கிடச்சிட்ட பிறகு அடுத்து இன்னொரு பிரச்சனை நினச்சி யோசிக்க தோணும். அதுவும் கிடச்சிட்ட பிறகு இன்னொரு பிரச்சனை. இந்த மாதிரி எப்போவுமே ப்ரீ ஆக்குபைடாகவே மைண்ட் இருக்குது. எதுலேயுமே என்னால் நிறைவாக வாழ முடியல, பேசாமல் போய் சேர்ந்துடலான்னு தோணுது. இந்த மாதிரி சுபாவத்தோடு நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் வெளியில் இந்த வார்த்தையாகவே சொல்லிடுவாங்க. சில பேர் சொல்லாமல் வீட்டில் உள்ளவங்களை டார்ச்சர் பண்ணுறது. நீ அப்படி இருக்கிறதுனால தான் நான் இப்படி நிம்மதி இல்லாமல் இருக்கேன், நீ இப்படி மாறிட்டா நான் நிம்மதியாக மாறிடுவேன், அப்பா பைக் வாங்கி கொடுத்தா நான் மாறிடுவேன், பொண்டாட்டி வேலைக்கு கரெக்டாக போயிட்டானா மாறிடுவேன், என் அம்மா பேச்சை பொண்டாட்டி கேட்டானா நான் மாறிடுவேன், என் அம்மா பேச்சைக்கு புருஷன் கேட்டானா நான் மாறிடுவேன். இந்த மாதிரி சூழ்நிலைகள் மேலே பழியை போட்டே நிம்மதியின்மையோடு சுற்றிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ப்ரீ ஆக்குபைடு அன்வாண்டட் அப்சசிவ் தாட்ஸ்னால் வரக்கூடிய ஒரு விதமான மனநோய் இருக்குது. இது இல்லாமல் இதை ஓசிடின்னு கூட சொல்லலாம், அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர்னு சொல்லக்கூடிய ஓசிடின்னு கூட பிரிக்கலாம். இது இல்லாமல் இன்னொரு பிரச்சனை இருக்குது, ஏதாவது ஒரு அடிக்ஷன். பெண்களாக இருந்தால் 24 மணி நேரம் சாமி கும்பிட்றது, ஆன்மீக அடிக்ஷன். அப்படி இல்லைனா புத்தக புழுக்களாக இருக்கிறது, புக் அடிக்ஷன். எந்த வீட்டில் உள்ள அத்தியாவசிய வேலையை கூட செய்கிறதில்ல. ஆண்களாக இருந்தால் குடிக்கிறது, தம் அடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது, வீட்டில் உள்ள பொண்டாட்டி பிள்ளைங்களை போட்டு அடிக்கிறது. இந்த மாதிரி அதாவது ஆல்கஹால் அடிக்ஷன், ஸ்மோக்கிங் அடிக்ஷன், அப்படி இல்லைன்னா
அதாவது ஒரு சாடிஸ்ட்னு சொல்லக்கூடிய மற்றவங்களை துன்புறுத்துறதுலேயே ஒரு இன்பம் காணுவாங்க. அது அடிதடியாக மட்டும் இருக்காது, வார்த்தைகளாலும் உணர்வுகளாலுமே இருக்கும். இந்த மாதிரி மற்றவங்களை துன்புறுத்தி 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 தான் இன்பப்பட்டுட்டே இருப்பாங்க. நீ படிக்கிறியா, நான் சொல்கிறத படி, படித்து முடித்த பிறகு நான் சொல்கிறத செஞ்சு முடிச்சிட்ட பிறகு திரும்பவும் நான் சொல்கிறத இவங்க சொல்கிறதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்களோ இவங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது. அதனால சுயமாக அறிவாக இருக்கக்கூடிய பல பேர் தன்னுடைய வாழ்க்கை லெவலில் கீழே இறங்கிட்டு அவங்களும் மன அழுத்தத்துக்குள்ளாகி அவங்க தீவிரமான டிப்ரெஷனுக்குள்ளாகிடுறாங்க, மன சோர்வாக மாறிடுது. இந்த மாதிரி சாடிஸ் மனப்பான்மையோட ஒரு சில பேர் அதாவது ரொம்ப நல்லவர், ஆனால் சொல்கிறத கேட்காட்டி ரொம்ப கொடூரமாக மாறிடுவார். இந்த மாதிரி சுபாவத்தோடு ஒரு சில பேர் இருப்பாங்க. இவங்களால் சுற்றி இருக்கக்கூடிய நார்மலான ஆட்கள் மிகப்பெரிய மன சோர்வுக்குள்ளாயிடுறாங்க. இந்த மாதிரி சாடிஸ்ட் மனநிலை ஒன்று, ஓசிடின்னு சொல்லக்கூடிய ஒன்று, மனப்பதட்டம்னு சொல்லக்கூடிய ஒன்று, அடிக்ஷன் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள், இது எல்லாம் ஒரு வகையாக இருக்குது. இதில் கடைசி வகை தான் மனசிதைவு. என்னன்னே தெரியாமல் இருக்கிறது, ரோட்டில் க்ளீனினஸ் இருக்காது, தான் எதுக்கு வாழ்கிறோம்னே தெரியாது, சமூகத்தோடய அண்ட மாட்டாங்க, அப்படி ரோட்டில் பிச்சை எடுத்து அலைகிற மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் மனசிதைவு. அது வேறு, அது நோயினே தெரிஞ்சிடும். இந்த மாதிரி நோய் இல்லாமல் நோயின்னு தெரியாமல் நோயோடு வாழ்ந்துட்டு இருக்க பல பேர் பாக்டீரியா வைரஸ் எப்படி உடல் நோய் பரப்பும் காரணிகளோ இந்த மாதிரி தனக்கு நோய் இருக்குன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்க பல பேர் தான் ஆரோக்கியமான பல பேருக்கு மனநோய் பரப்பும் கிருமிகள். ஸோ இவங்களை நம்ம இனம் கண்டுட்டோம்னாலே ஒரு சில பேர் அவங்களே வந்துடுவாங்க. இன்சைட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த இது இருந்துச்சுன்னா, இன்சைட் இல்லைன்னா குடும்பத்தில் யாராவது தெளிவாக இருந்தாங்கன்னா, இந்த மாதிரி சிம்டம்ஸோடு இருந்தாங்கன்னா, எதுலேயுமே நிறைவு இல்லாமல் இருந்தாங்கன்னா, ஏதாவது ஒரு அடிக்ஷனோடு இருந்தாங்கன்னா, செய்கிற வேலையில் திருப்தி இல்லாமல் இருந்தாங்கன்னா, எப்போதுமே ஒரு வித பதட்டத்தோடு இருந்தாங்கன்னா, ஏதாவது ஒரு சந்தேகங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, காதில் கண்ணில் உருவம் தெரியுது, காதில் குரல் கேட்குது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் சொன்னாங்கன்னா, எப்போதுமே ப்ரீ ஆக்குபைட் தாட்லேயே இருக்காங்கன்னா, செய்கிற வேலையில் நிறைவில்லை, கையை கழுவிட்டே இருக்காங்க, பணத்தை என்னாங்கன்னா எண்ணிக்கிட்டே இருக்காங்க, பூட்டிட்டாங்கன்னா வீட்டுக்கு போய்ட்டு 20 தடவை திறந்து பார்க்குறாங்க, ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அதையே திரும்ப சொல்லிகிட்டு இருக்காங்க, ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா வருஷ கணக்கில் அதையே பேசிகிட்டு இருக்காங்க, திடீர்னு தூக்கத்தில் எழுந்திரிச்சு உட்காந்து திடீர்னு அழுகுறாங்க, தேவையில்லாத விஷயத்துக்கு அழுகுறாங்க, தேவையான விஷயத்தை அப்படியே செக்கு மாடு மாதிரி உட்காந்து இந்த மாதிரி ஒரு உணர்வு ரீதியாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஒரு விதமான ஒரு மனநல பிரச்சனைகள் தான். அது அவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரியாது, சுற்றி உள்ளவங்களுக்கும் புரியாது. ஆனால் இந்த வீடியோ பார்த்துட்ட பிறகு ஒரு சின்ன ஒரு புரிதலுக்கு நீங்கள் வந்துடலாம். இதை பற்றி 1000 எபிசோட் பேசலாம், ஆனால் பொதுவாக பேசுகிறேன் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோக்காக. அதுக்கப்புறம் நீங்கள் கேட்க நான் சொல்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு குடும்பத்தில் இருக்குன்னா அதெல்லாம் மனநல பிரச்சனைகள் தான். இதை சரி பண்ணலைன்னா நல்லா இருக்கிறவங்களுடைய பல பேருடைய வாழ்க்கை நாசமாயிடும். அதனால் தெளிவான சிந்தனை உள்ள பல பேராக இருந்தாலும் சரி, தனக்கு தெளிவை தேடி அடைஞ்சிட்ருக்க பலவிதமான நார்மலான பர்சன்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக உதவியாக இருக்கும். இதில் உள்ள ஒன்று பற்றியும் விரிவாக பார்ப்போம். ஆனால் மொத்தமாக ஒரு கிளான்ஸ் கொடுத்துருக்கேன். இதை வச்சு இதெல்லாம் மனநோய்ங்கிறது உணர்ந்து, இதுக்கு முன்னாடி சித்த மருத்துவத்தில் தீர்வு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலமை தான் இருந்துச்சு. அப்படி இல்லாட்டி கோயிலில் போய்ட்டு மந்திரிக்கிறது, பூசாரிட்ட போது அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அறிவியல் பூர்வமாக மருத்துவம் மாறினதுனால அந்த பிரெயினில் இது எல்லாத்துக்கும் காரணம் பிரெயினில் சொல்லக்கூடிய நிறைய நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. அதை சரி பண்ணுறதுக்கு, மூளையில் ஆக்ட் பண்ணுறதுக்கு நிறைய மூலிகைகள் இருக்குது. எல்லா மருந்துகளுமே தாவரங்கள்லேருந்து மரப்பட்டைகள்லேருந்து வர்றது தான். அதை மாடர்ன் மெடிசன் நிறைய மாலிகுலாக மாற்றிட்டாங்க. இன்னும் தேடுதல் நிறைய இருந்துகிட்ருக்கு. தீர்வு இல்லாத பல நோய்கள் இருக்குது. அதை அறிவியல் பூர்வமாக இயங்கக்கூடிய சித்த மருத்துவர்கள் நாங்கள் இனம் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த சர்பகந்தாவாகட்டும், அஸ்வகந்தாவாகட்டும், பிரம்மி ஆகட்டும், வல்லாரை ஆகட்டும், கசகசாவாகட்டும், சடாமாஞ்சல் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய டிரான்ஸ்மிட்டர்ஸ் இந்த மூலிகைகளில் இருக்கக்கூடிய ஒரு சில மாலிகுல்ஸ் இந்த பிரெயினில் டோப்பமைன், செரட்டோனின், சோரோபோனின், காபாபெண்டின், இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் சின்ன மாற்றத்தை உண்டாக்கி, மெலட்டோனின் ஆகட்டும் நிறைய மாற்றத்தை உண்டாக்கி அதனால் கட்டுப்படுத்தக்கூடிய உடல் பிரச்சனைகள் நிறையா இருக்குது. சொமட்டைசேஷன் தனியாக பிரிப்பாங்க, அதை பற்றி நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ சித்த மருந்துகள் பக்க விளைவு இல்லாமல் நிறைய முன்னேற்றங்களில் மனநல பிரச்சனைகளில் ஆக்ட் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கு. அதை நவீனமாக இயங்கக்கூடிய இளம் சித்த மருத்துவர்கள் நிறையா நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதை பயன்பெறணும்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பார்க்குறது ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். நன்றி, வணக்கம்.